ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வான்சரைகள் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான நான் வெஜிடேரியன் ஸ்டைலில் வெஜ் சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நல்லா சூடானதுமே இப்போ 1 கப் அளவுக்கு சோயா தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சோயா சேர்த்த உடனே நம்ம வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்கில்லட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, அது கூடவே 3 காஞ்ச மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்து வரட்டும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே 20 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். ஸோ வெங்காயமும் கருவேப்பிலையும் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டை வந்து இடித்து தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது மனம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எண்ணெயிலே மசாலா எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ நம்மளுக்கு மசாலாவோட பச்சை வாசனையுமே நல்லா வந்து போயிடும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி வைக்கும்போது. இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சோயாவை நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சோயா சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்படியே வந்து நல்லா பெரட்டி நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது பார்க்கும்போது நம்மளுக்கு மசாலா பத்தாத மாதிரி தான் இருக்கும். நம்ம பெரட்டி விட மசாலா எல்லாமே நம்ம சேர்த்தது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்பெஷல் மசாலா பவுடர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து இந்த வெஜ் சிக்கன் வறுவலுக்கு வந்து ரொம்பவே மணத்தையும் ருசியும் கொடுக்கும். ஸோ டெய்லி நான்வெஜ் இருந்தால் தான் சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்து வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுறலாம். அப்பப்போ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சுட சுட நம்மளோட சூப்பரான வெஜ்ஜு சிக்கன் வறுவல் வந்து தயாராகிடுச்சு. இதை அப்படியே தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்கும். ஃபைனலாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் நறுக்கின கொத்தமல்லியிலையும் தூவி விட்டு சுட சுட எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை பார்த்ததோட விடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.